வணக்கம் தோழர்களே. எழுத்தாளர் அழகிய பெரியவன் எழுதிய பூவரசம் பிபி அப்படின்ற சிறுகதையை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த சிறுகதை முழுக்க முழுக்க ஒரு கிராம பின்னணியில தான் வரும். கிராமத்துல இருந்து ஒரு சாதிய வன்கொடுமையால் நகரத்துக்கு போன ஒரு குடும்பத்தோட கதை தான். அப்படி போன குடும்பம் ரகுவோட குடும்பம். ரகுவா நான் தான் அந்த கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஆமா, நான் ரகு. என் தம்பி சிவந்தமணி. எங்க வீட்டுல வீட்டுக்கு முன்னாலேயும் சரி, வீட்டுக்கு பின்னாலேயும் சரி, வீட்டை சுத்தியும் சரி, பன்றியுடைய மலம் அங்கங்க கிடக்கும், காஞ்சி கிடக்கும். எங்க வீட்டுல நிறைய பன்றிகளை வளர்த்தோம். எங்க அப்பா அங்கங்க வெள்ளம் காய்ச்சற இடத்துல போயிட்டு வாங்கிட்டு வர அந்த அது போக எல்லா வீட்லயும் இந்த பழைய கஞ்சி எல்லாம் இருக்கும் இல்லையா, இது எல்லாம் கலந்த ஒரு புளிப்பு கலந்த ஒரு ஒரு ஸ்மெல்லு, மனம் எங்க வீட்டை சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்பவும் பன்றியோடைய உருமல்கள், அதுக்கப்புறம் சபக்கு சபக்கு சபக்குன்னு சொல்லிட்டு பன்றி எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அது சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சத்தம், இந்த மாதிரி என் காதுல ஏதோ ஒண்ணு ரீங்காரமா ஒழிச்சிட்டு இருக்கும். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அந்த அழகான விஷயம்தான் எங்க ஊரை சுத்தி நிறைஞ்சி கிடக்கிற அந்த பூவரச மரம். எல்லா ஊர்லயும் பூவரச மரம் இருக்கும், ஆனா எங்க ஊர் அப்படி இல்லை. எங்க ஊர்ல எல்லா இடத்துலையும் பூவரச மரம் இருக்கும். அது பள்ளிக்கூடம், ஸ்டேட் பேங்க்கு, தெருக்கள், அதுக்கப்புறம் மசூதி, இப்படி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அந்த பூவரச மரம் நிறைஞ்சு கிடக்கும். பக்கத்து ஊர்ல தொடங்கி எங்க ஊர் முடியும் வரைக்கும் இந்த பூவரச மரங்கள் நடைபாதையில எங்களுக்கு அழைச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். என்னுடைய சுவையான தின்பண்டம் என்ன தெரியுமா? அந்த பூவரசம் பூ இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய இதழ்களை ஓனா பிச்சு பிச்சு சாப்பிடுவேன். அந்த மகரந்தம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கடைசியா சாப்பிடுவேன். ஸோ இதுதான் எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் போது, சின்ன குழந்தையா இருக்கும்போது எனக்கு இருந்த தின்பண்டம். அதுக்கப்புறம் எனக்கு பல் தேய்க்க ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன் அப்படின்னா, அந்த பயோரியா பல்பொடியோட காரம் எனக்கு சுத்தமா ஒத்துக்காது. இருந்தாலும் சீக்கிரம் காலி பண்ணிடுவேன். ஏன்னா அந்த பயோரியா டப்பாவுக்காக, அந்த பயோரியா டப்பாவுக்குள்ள, காலியான டப்பாவுக்குள்ள என்னென்ன போட்டு வச்சிருப்பேன்னா, என்னுடைய ஸ்லேட்டு குச்சி இருக்குல்ல, பல்பம் ஸ்லேட்டு குச்சி, அதுக்கப்புறம் இந்த பூவரச மரத்துல இருந்து வந்த பிஞ்சி காய் இருக்குல்ல, பம்பரை காயின்னு சொல்லி அப்படி சுத்தி விட்டா சர்றன்னு சுத்தும், அந்த பம்பரை காய், இது எல்லாத்தையும் உள்ள போட்டு வச்சிருப்பேன். அது நல்ல டப்பாக்குள்ள சத்தம் இருக்குங்க, சில 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 சத்தம் கேட்கும். அது ஒரு நீண்ட பெரிய இசையை உண்டாக்கும். எப்படி பூவரசம் பிபி ஒரு இசையை உண்டாக்குமோ, அது போல இது ஒரு தனித்துவமான ஒரு இசையை உண்டாக்கும். இன்னும் சொல்ல போனா, இந்த பூவரசம் பிபியோட இலையும் சரி, அந்த பிபியு சத்தமும் சரி, இந்த பயோரியா டப்பால நான் போட்டு சேகரி வச்சிருக்கக்கூடிய அந்த ஓசையும் சரி, இது வரைக்கும் நான் வாழ்நாள் வேற எங்கேயும் கேட்டதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு தனித்துவமான ஒரு இசை என் காதுகள்ல எப்பவும் ரீங்காரமா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதை நான் என் ட்ரௌசர் பாக்கெட்ல தான் ஸ்கூல் படிக்கும்போது போட்டுட்டு ஸ்கூலுக்கு வேகமா ஓடுவேன், நடந்து வருவேன். எப்பவுமே அந்த சத்தம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பழுத்த பூவரசம் இலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் கீழே விழும்போது பொறுக்கி வச்சு அதுல பயோரியா டப்பா வச்சு ஒரு அழுத்தினோம்னா போதும், நல்ல சாப்பாடு இலை மாதிரி அப்படின்னு பெருசா வந்துடும். அதில் தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு மதியம் பங்கு வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் பயன்படுத்திட்டு இருப்பேன். இப்படி என்னுடைய வாழ்நாளில் அந்த பூவரசம் மரமும், பூவரசம் இலைகளும், பூவரசம் பட்டையும் சரி, எல்லாமே நிறைஞ்சு கிடந்து. எனக்கு என்னைக்காவது அடிபட்டுச்சுன்னா அந்த பூவரசம் காயை பிடுங்கி அதில் இருக்கக்கூடிய பால் எடுத்து அந்த புண்ணில் வச்சோம்னா போதும், டப்புன்னு ஆறிடும். ஸோ இந்த மாதிரி தான் என் வாழ்க்கை முழுவதும் அந்த பூவரசம் மரங்கள் நிறைஞ்சு கிடந்தது. எங்க வீடுகள்ல பன்றி வளர்க்கப்பட்டு அப்படி கூட்டமா நின்றுட்டு இருக்கும். அந்த பன்றிக்கு முக்கியமான இறை தேடுற வேலையா நான் காடு தோப்புகள்லாம் போயிட்டு இந்த மாங்கொட்டையை சூப்பி போட்டு பழத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கொட்டையை மட்டும் அப்படி போட்டு போயிருப்பாங்க. அந்த கொட்டையெல்லாம் சேகரிச்சு ஒரு கொட்டான்ல எட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வருவேன். வெயிட் தாங்க முடியாது, ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா. எங்க அப்பா அதை பார்த்த உடனே வெயிட் வாங்கி அந்த பன்னிகளுக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த பன்னி எல்லாம் முண்டி அடிச்சுட்டு எங்க அப்பாட்ட சாப்பிட்றதுக்கு வரும். இன்னும் ஒருபடி இறங்கி சொல்ல போனா, பன்றி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். மலம் சாப்பிடும், அதுக்கு அது உணவு. நம்மளுக்கு மலம், அதுக்கு அது உணவு.
காலையில எங்கெல்லாம் பாத்ரூம் போறாங்களோ, டாய்லெட் போகக்கூடிய எங்க ஊர்ல வெளியில தான் போவாங்க அந்த காலகட்டத்திலலாம். அப்படி ஆம்பளையால் போகக்கூடிய இடத்துல எல்லாமே இந்த பன்றிகளை போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு நானும், பொம்பளையாளுங்க ஒதுங்கக்கூடிய இடத்துல என் தம்பி சிவந்தமணியும் இந்த பன்றிகளை கூப்பிடுறதுக்காக போயிட்டு வருவோம். அங்க சில விஷயங்கள்லாம் நடக்கும். பல பேருடைய பின்புறத்தை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஆமா, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பன்றி அந்த மலத்தை தின்று முடிக்க வரைக்கும் நான் நின்று தான் கூட்டியாருவேன். வேற வழி கிடையாது, அப்படிதான் கூட்டியாரணும். இப்படிதான் என்னுடைய வாழ்நாட்களில் அந்த பன்றி வந்து எங்க வீடுகளில் நிறைஞ்சு கிடந்தது. நான் தூங்கும் போதும் சரி, நான் காலையில் எந்திரிக்கும் போதும் சரி, அந்த பன்றியோட உருமல் சத்தம் கேட்காம, அந்த சபக்குன்னு அதை எதையாவது சவைச்சுக்கிட்டு இருக்கும், அந்த சத்தம் கேட்காம நான் எழுந்த நாட்களே கிடையாது. ஒரு நாள் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ கதிர்வேல் சார் வந்துட்டு அந்த மரத்து பள்ளிக்கூடத்துல சின்னையை போட சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. சின்னையை எல்லாரும் 9 மாதிரி இப்படி கீழாணிக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நான் அதை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ எனக்கு சுத்தி ஏதோ பன்றிகள் வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு, உருமிக்கிட்டே இருந்தது. அது எங்க வீட்டோட பண்ணிங்க தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் டே உங்க வீட்டு பண்ணிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன், என்னை பார்த்துதான் அது உருமுச்சு. உடனே கதிர்வேல் சாரு டே உங்க வீட்டு பண்ணியாடா அப்படின்னாரு. அம்மா சார். சர்ரா, அடிச்சா கறி கொண்டு வாடா, காசு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நான் ஒன்றும் சொல்லிக்கல, அப்படி சிரிச்சேன். அந்த வார கடைசியில் பன்னி அடித்தோம் எங்கள் வீட்டில். எப்படின்னா பன்னியோட 4 காலில் 2 காலாக கட்டியாச்சு, வாயையும் நல்லா கயிறு வச்சு கட்டியாச்சு. எங்கள் கண்டன் சித்தப்பாவும் பீம மாமாவும் தான் அடிக்க போனேன். எங்கள் அப்பா ஒரு குண்டாந்தட்டையால் நல்லா கட்டைன்னு வச்சுக்கணும், குண்டாந்தட்டையான்னு சொல்கிறேன், ஒரு கட்டையால் அடித்து பன்னியை கொண்டுட்டு ஒரு கம்பியை வச்சு கட்டி தீயில வச்சு அப்படி வாட்டினாங்க. வாட்டும் போது அந்த பன்னிக்கு மேல இருந்த எப்படி சொல்ல அந்த முடியெல்லாம் கருகிருச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் சுரண்டி எடுத்து தூர போட்டு அந்த ரத்த வாடை அடிக்க அடிக்க பன்னி கறியை வெட்டினாங்க. அங்க இருந்த ஊர்ல இருந்த கவுண்டமாரும் நாயக்கமாரும் எங்க வீட்டுல தான் பன்னி கறியை வாங்கிட்டு போனாங்க. எங்க அப்பா எனக்கு அதில் ஒரு துண்டு எடுத்து கொடுத்தாரு, வார்ப்பு எடுத்து கொடுத்தாரு. சாப்பிட்டேன், அப்படியே தேங்காய் சில்லு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எங்க அம்மா வச்சிருக்கக்கூடிய அந்த குழம்புக்கு ஈடுனையே சொல்ல முடியாது, அவ்வளோ அழகா வைப்பாங்க. இந்த குழம்புக்காக தானே இத்தனை நாள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். பண்ணி எங்கெங்கேயோ போயிருக்கோம், கூட்டியாந்துருப்பேன், அந்த மாங்கொட்டைகள்லாம் பிறக்கிட்டு வந்திருப்பேன். இது எல்லாமே எதுக்கு? எங்க அம்மா வைக்கிற குழம்புக்கு தானே. அப்படித்தான் அன்னைக்கும் மசாலாலாம் அரைச்சி வச்சிருந்தாங்க. அந்த பாயில விரிச்சிருந்த பன்னியோட ரத்தம் காய கூட இல்லை, அதுக்குள்ளேயும் மசாலா ரெடி ஆயிடுச்சு வீட்டில். நாங்களும் சாப்பாடுக்கு ரெடி ஆயிட்டோம். அந்த ஆண் பன்றியின் விரை இருக்கு இல்லையா, அதை சாம்பல் போட்டு தூவி வச்சிருந்தாங்க. ஒரு சாயந்தர நேரம் இருக்கும். எங்க அம்மாவுடைய அம்மா, அதாவது எங்க பாட்டி அலறிக்கிட்டே ஓடியாந்தாங்க. ஏண்டி ராமநாயக்கம் புருஷனை போட்டு அடிக்காண்டி அப்படின்னாங்க. எங்க அம்மா என்ன அப்படின்னாங்க, உன் புருஷனை போட்டு அடிக்காண்டி ராமநாயக்கன் அப்படின்னு சொன்ன உடனே எங்க அம்மா கோவக்குறையன்னு நெஞ்சில் அடிச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு ஓடிச்சு, அந்த வயலை பார்த்து ஓடிச்சு. அங்க ஒரு கொடை கம்பி, நல்ல பெரிய கொடை, அப்படி கைப்பிடியோடு இருக்கக்கூடிய கொடையை வச்சு ராமநாயக்கன் எங்க அப்பாவை போட்டு அட்டி 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 அட்டின்னு அடிச்சாரு. அந்த காடு கழனி எல்லாமே ரத்தம் அப்படி திரிச்சு கிடந்ததை பார்த்தேன். எங்க அப்பா உடம்புல இருந்து ரத்தம் அப்படி பீறிட்டு அடிச்சுதாங்க. அங்க வேணாம் நாய்க்கிற, தப்பு நாய்க்கிற, வேணாம் தப்பு நாய்க்கிற அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கெஞ்சினாரு. கேட்கல, அட்டி என்ன அடிச்சு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சாரு. எங்க அம்மா வேகமா போயிட்டு ராமநாயக்கரை தள்ளி விட்டுட்டு எங்க அப்பாவை அந்த சேலையில பிடிச்சி அப்படியே ஒத்திக்கிட்டாங்க. ராமநாயக்கர் ஒட்டி மிதிச்சாரு. தேவடியா, எவன் வீட்டு படுக்க போனேன், என் வீட்டு வாயில பண்ணிய விட்டுட்டு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, யோ அப்படின்னு சொல்லி எங்க அம்மா திட்டுறதுக்கு முன்னால, ஊராட்கள் வர்றதுக்கு முன்னால எங்க அப்பாவை எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிச்சிட்டாரு.
அன்னைக்கு இரவு முழுக்க எங்களுக்கு அந்த ரத்தத்தோட தான் முடிஞ்சுது. தெரியல அடுத்தடுத்த நாட்கள் எங்களுக்கு எப்படி கடந்துச்சுன்னு தெரியல. இப்ப பன்றிகள் எதுவுமே எங்க வீட்டுல இல்லை, எல்லாமே ஒவ்வொரு திக்கா போயிருச்சு. நாங்க அங்கிருந்து பட்டணத்துக்கு போயிட்டோம். நானும் படிச்சு பெரிய பையனா ஆயிட்டேன். இப்போ ஒரு என்ஜிஓல இருந்துட்டு சாதி ஒழியணும், சமத்துவம் மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் பயணம் மேற்கொள்றதுக்காக நானும் என்னுடைய நண்பன் மெர்லினும் புறப்படுறோம். புறப்படும் போதே எங்களுக்கு ரொம்ப வலி வேதனையோட தான் அந்த பயணத்தை ஆரம்பிச்சோம். உண்மைதான். ஏன்னா சாதி ஒழியணும், சமத்துவம் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா யாரு இப்பெல்லாம் காசு கொடுக்க போறா? ஏதோ கோயிலுக்கு நன்கொடை கேட்டா கொடுப்பாங்க, ஏதோ சாதி சங்க மாநாட்டுக்கு காசு கேட்டா சாதி வெறியோட கொடுப்பாங்க. இதுக்கெல்லாம் யார் கொடுக்க போறா? அந்த வலி வேதனை வேற ஒன்றும் கிடையாது. அந்த வலி வேதனையோட இந்த சைக்கிள் பயணத்தை தொடங்கணும். நாங்க எங்க கூட சுழற்சங்க அதிகாரிகள்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களும் எங்க கூட வந்தாங்க. அவங்க எல்லாம் கார்ல வந்துட்டாங்க, நாங்க தான் சைக்கிள் பயணம். எங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சென்னைக்கு அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூருக்கு அப்புறம் வெள்ளூர், வெள்ளூருக்கு அப்புறம் பேரணாம்பட்டு, பேரணாம்பட்டுக்கு தொடர்ச்சியா வந்துட்டு கோலார், அதுக்கப்புறம் பெங்களூர்னு சொல்லிட்டு இந்த பயணம் முடியுது. பயணம் தொடங்கிய முதல் நாள் ஸ்ரீபெரும்புதூர், அடுத்து 2வது நாள் வேலூர், 3வது நாள் ஒரு ஊருக்கு வந்தோம். நான் எந்த ஊர்ல என் வாழ்நாள்ல பாத்திரவே கூடாது அப்படின்னு நினைச்சனோ அதே ஊர். ஆமா, அதே பூவரச மரம் நிறைந்த ஊர். அப்படிதான் பார்த்தேன். ஊருக்கு போய் நின்ன உடனே சாவடியில் ஒரு சிப்பந்தி ஒருத்தர் எங்களை பார்த்து வரவேற்றாரு. நாங்க 2 பேரும் சைக்கிள் அப்படியே ஓரமா கட்டிட்டு கொஞ்சம் இலைப்பாறலாம்னு சொல்லி உட்காந்துருந்தோம். அந்த சிப்பந்தி போயிட்டு டீ வாங்கிட்டு சாப்பிட்றதுக்கு உப்புமாவும் கொண்டு வந்தாரு. ஆவி பறக்க அந்த உப்புமாவை சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா சுழற்சங்க அதிகாரிகள் அங்கிருந்து வந்துட்டாங்க. அந்த ஜீப் வந்து நின்றுச்சு. நாங்க அவங்க கூட ஜீப்ல போயிட்டோம். அங்கிருந்த 2 பேரு எங்க கூட சைக்கிள் எடுத்து வந்தாங்க பின்னால. அந்த ஏரியா இன்னும் அப்படிதான் இருந்துச்சு. தண்ணி குடிக்கும் மாடு வந்து தண்ணி பிடிக்கிறதுக்கான ஒரு தொட்டி, அந்த குறவர்கள் முடிகிறதுக்காக போட்டிருந்த ஓலைக்குச்சி, அதுலேருந்து வரக்கூடிய ஐஸ் வாடைகள் எல்லாமே என்னுடைய பழைய ஞாபகத்தை நினைவூட்டிக்கிட்டே இருந்துச்சு. என்னுடைய பால்ய பருவத்தில் இருந்த ஒவ்வொரு நினைவுகளையும் அந்த பூவரச மரங்கள் வந்துட்டு எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்துச்சு. அந்த கார் ஒரு தெரு வழியா போச்சு. அந்த தெரு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா எனக்கு அது அழகா படலை. என்னுடைய பழைய நினைவுகள் அழைச்சிட்டு போய் ஏதோ அந்த தெருக்கள் எல்லாமே அசிங்கமா எனக்கு ஒரு நரகத்துல கொண்டு போற மாதிரி எனக்கு அந்த தெருக்கள் இருந்துச்சு. அங்க போயிட்டு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாங்க, இவர் தான் ஊர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. வேற யாரும் கிடையாது, அவர் தான் ராமநாயக்கர். சுழற்சங்க அதிகாரிகள் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது, இவர் நம்ம சங்கத்தில் இருக்க பெரியவர், அதிகமாக நிதி கொடுக்குறவர் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்தினாங்க. நான் ராமநாயக்கரை பார்த்தேன். அவர் உட்கார்றதுக்கு ஒரு பளபளப்பாக ஒரு சேரை போட்டிருந்தாங்க. அதில் வந்து உட்கார்ந்தாரு. ஒரு முக்காலியில் ஒரு பக்கத்தில் ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நாற்காலிக்கு பின்னாலேயே பார்த்தேன், ஒரு கொடை ஒன்று தொங்குச்சு. மறக்க முடியுமா? எங்க அப்பாவை அடிச்சு சாகடிச்ச கொடையாச்சு, அப்படி தொங்கிட்டு இருந்தது. அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ராமநாயக்கர் பேச ஆரம்பிச்சார். இந்த காலத்து இளைஞர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் சாதி ஒழியணும், சமத்துவம் பிறக்கணும்னு வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி 2-3 வார்த்தை பேசிட்டு, நம்மளும் அதுக்கு தான் ஆசைப்படுதோம், எங்க இன்னும் ஊர் அப்படியே தான் இருக்கு அப்படின்னாரு. நான் மௌனமா சிரிச்சுக்கிட்டேன்.
பக்கத்துல இருக்கிறது யாருன்னாரு. இது என்னுடைய நண்பன் மெர்லின், நேபாளத்துக்காரன்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டேன். சரி அப்ப கூட்டியாங்க, நம்ம வயல்வெளியெல்லாம் காட்டுவோம், சுத்தி காட்டுவோம் அப்படின்னாரு. அப்படியே நடந்து போனோம். வெளியில போன பிறகுதான் தெரிஞ்சுது, இன்னமும் ஊர் அப்படியே தான் இருந்துச்சு. மேலத்தெரு மேலத்தெருவாகவும் கீழத்தெருவாகவும் அப்படியே தான் இருந்துச்சு. ஒரே ஒரு சின்ன மாற்றம், கீழத்தெருல இருந்த சில குடிசைகள் காங்கிரீட் குடிசைகளா மாறி இருக்கு. அதை தாண்டி பெரிய எந்த ஒரு மாற்றம் நிகழல. வெளியில போகும்போது அதட்டி ஒரு பொண்ணை கூப்பிட்டாரு. வாணி, என் எதிர்த்தால பொட்டுக்கிட்டு வைக்காம முண்டச்சி மாதிரி போற வாணி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த சாணி கிடந்தது, அதுல ஒரு குச்சி இருந்தது, அதை தொட்டு அவ நெத்தியில பூசி விட்டாரு. அந்த பொண்ணுக்கு வெக்கத்தாலையும் அவமானத்தாலையும் தாங்க முடியாம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனாங்க. சகிக்கல எனக்கு பார்க்க. அப்படியே தான் வயலுக்கு போனோம். வயலுக்கு போயிட்டு, இது எல்லாம் நம்ம காடு கழனி தான் தம்பி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரு. அடுத்த ஊர் தொடங்குற வரைக்கும், இந்த ஊர் முடிகிற வரைக்கும் எல்லாம் நம்ம இடம்தான் பாருங்க அப்படின்னு சொல்லி, சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் சுத்தி பார்த்தேன். மிளகா தோட்டம் நிறைஞ்சு கிடந்தது. சிகப்பால மிளகா அப்படியே கிடந்துச்சு. அந்த சிகப்பு எல்லாமே வேற ஒண்ணும் கிடையாது, எங்க அப்பாவுடைய ரத்தமா தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது. வேற எதுமாவும் தெரியல எனக்கு. முழுக்க முழுக்க ரத்தம், அப்படியே அந்த காடு நிறைஞ்சி ரத்தமா அப்படி கிடக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது எனக்கு. வேற எதுவுமே எனக்கு தெரியல. எங்க அப்பாவுடைய அலறலும், எங்க அப்பாவுடைய கண்ணீரும், எங்க அப்பாவுடைய ரத்தமா தான் அந்த காடு முழுக்க தெரிஞ்சுது. எனக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நாயக்கர் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு வேலை சொல்லிட்டு, நெல் விதை போட்டாச்சா, அது போட்டாச்சு, இது போட்டாச்சான்னு கேட்டுட்டு, இதெல்லாம் தம்பி அக்ரி ஆபீசருக்கு கேட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தேன், நம்ம நடத்துல தான் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். இரவு உணவு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சுழற்சங்க அதிகாரிகள் கிளம்புனாங்க. கிளம்புறதுக்கு முன்னால போட்டோ எடுத்துக்கிட்டோம். போட்டோவை பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கிரமாவை கூப்பிட்டாரு. போட்டோ எடுக்க போறாங்களாடி வா அப்படின்னாரு. நாய்க்கிரமா அப்படியே சேலையை சுத்திக்கிட்டு வந்து உட்கார்ந்தாரு. ஒரு வழியா போட்டோலாம் எடுத்து முடிச்சாங்க. நைட்டுக்கு சாப்பாடு, அதுவும் நாய்க்கர் வீட்டில் தான், ராமநாயக்கர் வீட்டில். அதுல ஒன்றும் பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல சாப்பாடு தான். நாய்க்கரே அறிமுகப்படுத்தி விட்டாரு. என் வீட்டு சாப்பாடுன்னு சொன்னா ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க சாப்பிடாத முக்கியஸ்தர்களே கிடையாது, எம்பி எம்எல்ஏ அவன் இவன் சொல்லி எல்லாரும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. நீங்க வந்ததுல எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டே அப்படியே முடிஞ்சுது. அன்னைக்கு நாள் முடியும் போது ராமநாயக்கர் இன்னும் சொல்லிட்டு போனாரு. தம்பி காலைல எப்போ கிளம்புறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. நாங்க அப்படியே கிளம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். போகும்போது பார்க்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்னாரு. காலையில எப்பவும் போல எங்களுடைய காலை கடன் கழிக்கிறதுக்கு நாங்க போனோம். போகும்போதே ராமநாயக்கர் வந்துட்டு ஒரு ஆள் அனுப்பிச்சு விட்டு, ஆம்பளையால் இருக்கக்கூடிய பகுதிக்கு கூட்டு போப்பா அப்படின்னாரு. அந்த பூவரசம் இருந்த காடுகளில் இருந்த பாறை வழியாக நாங்கள் போயிட்டு எங்களுடைய காலை கடன்கள்லாம் கழிச்சிட்டு அப்படியே வந்தோம். வந்து நான் இருந்த இல்லையா, நான் வாழ்ந்த இல்லையா ஒரு வீடு, அந்த வீட்டை வந்து பார்த்தேன். அடுத்த மழைக்கோ இந்த வெயிலுக்கோ எப்போ தாக்கு பிடிக்கும் தெரியல, ஒரு உடஞ்சி கிடந்தது அப்படி ஒரு வீடு. சுத்தி முள் மரங்கள்லாம் நின்று அது வெட்டப்பட்ட நிலையில கிடந்தது. அதுல இருந்து மண் கட்டிய ஒன்று கையில எடுத்து பார்த்தேன். அதுல இன்னும் சூடு கொஞ்சம் கூட அடங்கலை. அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய நிலை குலைந்த தன்மையை பார்த்துட்டு என்னுடைய நண்பன் மெர்லின் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டான். மெர்லின், இது எங்க வீடு, நாங்க வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லி, அந்த ரத்தம் தோய்ந்த ஒரு கதைகள் இருந்துச்சு இல்லையா, அதை சொன்ன அவன்கிட்ட. அவனால தாங்கிக்க முடியல. நம்ம போன இடங்கள்ல எந்த இடத்துலையுமே வந்துட்டு
கிராமங்கள் அழகாக இருந்தாலும் சாதி இல்லாத கிராமத்தையே பார்க்க முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை அப்படியே வந்துட்டு நாக்கியர் வீட்டுக்கு வந்தோம். அங்க வேலையாட்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வெளியில. நானும் மெர்லினும் காலை சிற்றுண்டியை சாப்பிட்டுட்டு பின்னால போய் பார்த்தா பின்னால ஒருத்தர் வேலையாட்களோட வேலையாளா அந்த ஓலையில கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. வேற யாரும் இல்லை, பீம மாமா தான். பீம மாமா நல்லா இருக்கேலா? நான் தான் ரத்தனம் அவன், சென்னைக்கு போயிட்டமே அப்படின்னு சொன்னேன். அப்பா எப்படிடா இருக்காங்க அப்படின்னாங்க. அப்பா செத்து ஒரு 3 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பேச முடியல. வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே வந்த உடனே ராமநாயக்கர் எங்களை பார்த்தாரு. பார்த்துட்டு, தம்பிகளை இனிமே அடிக்கடி பார்க்கணும் இல்லையோ கண்டிப்பாக போயிட்டு கடதாசி போடுங்க அப்படின்னாரு. நான் கண்டிப்பாக உங்களை திரும்ப பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக உங்களை திரும்பி பார்ப்பேன். நான் வேற யாரும் இல்லை, கீழே தெரு ரத்தன மவன் தான். நீங்கள் அடித்து கொன்னீங்களே எங்கள் அப்பா, அவளோட கீழே தெரு ரத்தன மவன் தான் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தையை கேட்டதும் தன்னுடைய கேவலமான ஒரு செயலை நினைச்சு கூனி குறுகி அப்படி ஒரு மாதிரி நின்னாரு. அப்போ அவரை பார்க்கணுமே, அசிங்கமா இருந்துச்சு. என்னை சுத்தி அப்படி பன்றியோட சத்தம் கீ 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 கீன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த பன்றியோட உலர்கள் எல்லாமே கேட்டுட்டே இருந்துச்சு. கண்டிப்பா திரும்ப வருவேன், இந்த பயணத்தை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மிதிவண்டிகளை எடுத்துட்டு நானும் என் மர்லினும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். நன்றி தோழர்களே.